அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலாவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் எம் தலைவர் இறுதி தூதர் எம் உயிரிலும் மேலான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னலாரது சொல் செயல் அங்கீகாரம் பண்பாடு பண்பு ஆகிய அனைத்தையும் அணுவணுவாக பின்பற்றி நடந்த அன்னலாரது தோழர்கள் துயர்ந்தோர்கள் அவர்களை பின்துயர்ந்தோர்கள் நல்லடியார்கள் இமாம்கள் குறிப்பாக என் மீதும் உங்கள் மீதும் என்றிடம் உண்டாவதாக என்ற பிரார்த்தனையோடு கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலாவின் அருளால் அவனுடைய மாளிகையில் அவனுடைய மார்க்கத்தை குர்ஆன் சுன்னாவின் வெளிச்சத்தில் அறிந்து கொள்வதற்காக நாங்கள் அனைவரும் இந்த இடத்திலே ஒன்று திரண்டிருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய மாளிகையில் ஒரு குழுமம் அமர்ந்து அவனுடைய மார்க்கத்தை பரஸ்பரம் அறிந்து கொள்வதற்காக அவர்கள் முயற்சிக்கின்ற பொழுது அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலாவுடைய ரஹ்மத் அவர்களை சூழ்ந்து கொள்கிறது. அல்லாஹு தஆலாவுடைய அமைதி அவர்கள் மீது இறங்குகிறது. மலக்குமார்கள் தங்களுடைய இரட்டைகளால் அவர்களை சூழ்ந்து கொள்கிறார்கள். அல்லாஹு தஆலாவும் தன்னிடமுள்ள மலக்குகளிடத்தில் அவர்களை பற்றி பெருமிதமாக பேசிக்கொள்கிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதற்கு அமைய இந்த இடத்திலே வீட்டிருக்கின்ற எம் அனைவர் மீதும் அத்தகைய 4 பாக்கியங்களும் நசீபாக வேண்டும் என்று ஆரம்பமாக நான் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த குறுகிய மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சியின் ஊடாக ரமலானும் வறுமை ஒழிப்பும் என்கின்ற ஒரு தலைப்பின் கீழ் உங்களோடு ஒரு சில கருத்துக்களையும் சிந்தனைகளையும் கருத்தாளர்களையும் குர்ஆன் சுன்னா மற்றும் ஹயாத்து சஹாபாவின் வெளிச்சத்தின் கீழ் பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாம் எதிர்கொள்ள இருக்கின்ற இந்த ரமலான் மாதம் எங்களுடைய தனிமனித குடும்ப சமூக பொருளாதார அரசியல் வாழ்வில் பல்வேறுபட்ட மாற்றங்களையும் பல்வேறுபட்ட திருப்பங்களையும் பல்வேறுபட்ட நிலைப்பாடுகளையும் ஏற்படுத்துவதற்காக வர இருக்கின்ற ஒரு சிறந்த பருவ காலம். ஒவ்வொரு வருடமும் எங்களை வந்தடைகின்ற இந்த ரமலானுடைய மாதம் ஒரு தனி மனிதன் என்ற அடிப்படையிலும் ஒரு சமூகம் என்ற அடிப்படையிலும் எங்களிடத்திலே பல்வேறுபட்ட மாற்றங்களையும் திருப்பங்களையும் எதிர்பார்க்கிறது. துரதிர்ஷ்டம், அத்தகைய திருப்பங்களையும் மாற்றங்களையும் மானசீக ரீதியாக உணர்ந்த அடிப்படையில் தான் ஒவ்வொரு வருடமும் இந்த ரமலானை நாங்கள் வரவேற்கின்றோமா, அதை பயன்படுத்திக் கொள்கின்றோமா, அதை வழி அனுப்பி வைக்கின்றோமா என்கின்ற ஒரு கேள்வி நிச்சயம் எழுப்பப்பட வேண்டும். அதற்கான விடைகள் கண்டறியப்பட வேண்டும். விடை இல்லை என்று வருகின்ற பொழுது அதற்கான பரிகாரங்களும் தேடப்பட வேண்டும். அத்தகைய ஒரு அடிப்படையில் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சூரத்துல் பக்ராவிலே கூறுகின்ற பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன் என்று குறிப்பிடுகிறார். முஃமின்களே, உங்கள் மீது நோன்பு விதியாக்கப்பட்டிருக்கிறது. இந்த நோன்பு உங்கள் மீது விதியாக்கப்பட்டிருக்கின்ற இந்த நோன்பு இதற்கு முன்னிருந்த சமூகத்தவர்கள் மீதும் அந்த நோன்பு கடமையாக்கப்பட்டிருந்தது. நீங்கள் இந்த நோன்பை அனுஷ்டிப்பதனூடாக தக்வாதாரிகளாக மாறலாம் என்று அல்லாஹு தஆலா இந்த நோன்பினுடைய தாற்பயம் சம்பந்தமாக பேசுகிறார். இந்த எங்களை எதிர்கொள்கின்ற இந்த நோன்பு, நாங்கள் அனுஷ்டிக்கின்ற இந்த நோன்பு, ஒவ்வொரு வருடமும் எங்களுடைய வீட்டு வாசல் கதவுகளை தட்டுகின்ற இந்த நோன்பு, ஒவ்வொரு வருடமும் நாங்கள் பௌதீக ரீதியிலான மானசிக ரீதியிலான தயார்படுத்தல்களை எல்லாம் செய்து இந்த வரவேற்கின்ற இந்த நோன்பு எங்களிடத்தில் எதிர்பார்க்கின்ற மாற்றம் மனமாற்றம், அதுதான் தக்வா, இந்த இறையச்சம். திடீரென்று ரமலான் வருகின்ற பொழுதும் எங்களுடைய ஆடை கலாச்சாரத்தில் ஏற்படுகின்ற மாற்றம், எங்களுடைய வீட்டு சூழலிலே இடம்பெறுகின்ற பௌதீக ரீதியிலான மாற்றம், இந்த நாட்டில் ஆங்காங்கே இடம்பெறுகின்ற ஒரு
சில கலாச்சார மாற்றங்களின் அடியாக நாங்கள் இந்த ரமலானை வரவேற்கின்ற இந்த வரவேற்புக்கு அப்பால் இந்த ரமலான் எங்களிடத்தில் எதிர்பார்க்கின்ற ஒரு மனமாற்றம் இருக்கிறது. அதுதான் தக்வா, இறையச்சம், உள்ளச்சம், மனமாற்றம். இந்த தக்வா என்கின்ற இறையச்சத்தை உருவாக்கத்தான் இந்த ரமலானுடைய மாதம் எங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நாங்கள் ஒவ்வொரு வருடம் இதனை வரவேற்கின்ற விதமும் பயன்படுத்துகின்ற முறையும் வலியுறுத்தி வைக்கின்ற அணுகுமுறையும் இந்த தக்வாவை எங்களிடத்தில் ஏற்படுத்துகிறதா, இந்த தக்வாவை எங்களிடத்தில் விட்டு செல்கிறதா, இந்த தக்வாவின் அடிப்படையில் ஒரு தனி மனிதனை உருவாக்கி அதன் வெளிச்சத்தில் ஒரு சமூகத்தை உருவாக்குகிறதா என்கின்ற ஒரு கேள்வி நீண்ட நெடிய காலமாக விடை காணப்படாமல் எங்களுடைய சமூகத்திலே புறையோடி போயிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய பெண்மணிகள் ரமலான் வருகின்ற பொழுது மிகவும் ஆசுவாசப்பட்டு வீடுகளை கழுவுவார்கள், வீட்டு முற்றத்தை சுத்தப்படுத்துவார்கள். வீட்டில் இருக்கின்ற அனாச்சாரங்களின் தொட்டிலாக இருக்கின்ற தொலைக்காட்சி போன்ற ஊடகங்களில் இடம்பெறுகின்ற நாடகங்கள், திரைப்படங்கள், பாடல்களுக்கு மூடு விழா கொடுப்பார்கள். ஒரு கிராமமே தங்களுடைய வரவேற்பு பலகையிலே ரமலான் அகலன் வசகலன் ரமலான் என்று ஒரு வாழ்த்தை சொல்லி அந்த ரமலானை வரவேற்க தயாராகும். பாடசாலைகளுக்கு விடுமுறைகள் வழங்கப்படும். எங்களுடைய தொழில் முயற்சிகள், கல்வி தேடல்கள், பொருளாதார முயற்சிகளின் பொழுதெல்லாம் இடம்பெறுகின்ற எங்களுடைய நேர சூசியிலே ஒரு மாற்றம் வரும். காலை மாலையாக மாறும், மாலை காலையாக மாறும். இரவு நடுநிசிகள் எல்லாம் எங்களுடைய முஸ்லிம் கிராமங்கள் மிகவும் ஜொலி ஜொலி என்று சிறப்பாக வெளிச்சத்தோடும் காட்சி தரும். இத்தகைய இந்த பௌதீக ரீதியிலான மாற்றங்களுக்கு அப்பால் இந்த ரமலானை நாங்கள் மானசீக ரீதியாக வரவேற்க வேண்டிய ஒரு ஆன்மீக தார்மீக பொறுப்பு ஒவ்வொரு முஸ்லிமிடத்திலும் இருக்கிறது சகோதரர்களே. அத்தகைய அந்த தாற்பயம் எங்களிடத்திலே மிக ஆழமாக உணர்த்தப்பட வேண்டும். அதைத்தான் இந்த அல் குர்ஆனி வசனம் எங்களுக்கு போதிக்கிறது. தக்வா, தக்வா என்றால் ரமலான் வந்ததும் பள்ளி பக்கமே வராத ஒருவர் பள்ளியின் முன்சபை அலங்கரிப்பதும், இரவு நேரங்களிலே வீடுகளில் இருக்கின்ற இளைஞர்கள் வீதிகளில் நின்று விளையாடி கொண்டிருப்பதும், அவர்கள் பள்ளிகளுக்குள் உள்நுழைந்து தங்களுடைய திக்ரையும் திலாவத்தையும் தஸ்பீகையும் அலங்கரித்துக் கொள்வதும், வீடுகளிலே சில மாற்றங்கள் நிகழ்வதும், நாங்கள் ஜுப்பாவோடும் தாடியோடும் தலப்பாயோடும் பள்ளிகளிலே அல் குர்ஆன் பாராயணங்களும் பிரார்த்தனைகளும் இடம்பெறுவதெல்லாம் தக்வாவினுடைய அடையாளங்கள் அல்ல. அவைகள் தக்வாவினுடைய சில புற ரீதியிலான மாற்றங்களாக மாத்திரம் பார்க்கப்பட வேண்டும். இந்த தக்வா என்கின்ற இந்த இறையச்சம் ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்தில் ஆழமாக வேரூன்றுகின்ற பொழுது அவனுடைய தனிமனித வாழ்வு, குடும்ப வாழ்வு, சமூக வாழ்வு, பொருளாதாரம், அரசியல் எல்லா துறைகளிலும் இந்த தக்வா இலையுறுகின்ற பொழுது இஸ்லாம் உருவாக்க விரும்புகின்ற ஒரு உன்னதமான, ஒரு உயர்கரமான, ஒரு எழுச்சிமிக்க ஒரு முஸ்லிம் சமூகத்தை எங்களால் உருவாக்க முடியும். அத்தகைய தக்வா தான் எங்களுக்கு தேவைப்படுகிறது. இந்த புறரீதியான மாற்றங்கள் அல்ல. எங்களுடைய ஆடை கலாச்சாரங்களிலும், எங்களுடைய வீட்டு சூழலிலும், எங்களுடைய கிராமங்களில் ஏற்படுகின்ற இந்த மாற்றங்கள் இந்த தக்வாவின் அடையாளம் அல்ல. அவைகள் எல்லாம் புறரீதியிலான சில பருவகால மாற்றங்கள் என்பதை நாங்கள் ஆரம்பமாக மனங்கொள்ள வேண்டும் சகோதரர்களே. எங்களுடைய தலைப்பு ரமலானும் வறுமை ஒழிப்பு. இந்த தக்வாவுக்கும் வறுமை ஒழிப்புக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? இந்த ரமலானுக்கும் குர்ஆனுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? நோன்புக்கும் ரமலானுக்கும் என்ன சம்பந்தம் என்பதை நாங்கள் ஆரம்பமாக புரிந்து கொள்ள வேண்டும். நோன்பு கடமையாக்கப்பட்டதுடைய தத்துவம் தக்வாதாரிகளை உருவாக்குவது. தக்வா என்பது மனமாற்றம். தக்வாவுடைய பல பரிமாணங்களை குர்ஆன் சுன்னா பேசி இருக்கிறது. இந்த தலைப்புக்குள் அதற்குள் நான் உள்நுழைந்தால் அதை வெளிவருவது மிகவும் சிரமமாக மாறிவிடும். எனவே நான் ஒரு மேலிருந்த வாரியாக தொட்டுவிட்டு சொல்கிறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தக்வா என்றால் என்ன? மிகச் சுருக்கமாக தக்வாவை வரைவிலக்கணப்படுத்துகின்ற அறிஞர்கள் சொல்வார்கள், இம்திசாலு அவாமிரில்லாஹ் வஜ்தினாபு நவாஹி. அல்லாஹ் விதித்திருக்கின்ற கட்டளைகளை எடுத்து நடக்கின்ற ஒரு மனோபக்குவம், அல்லாஹ் விலக்கி இருக்கின்ற தடைகளிலிருந்து தங்களை தற்காத்துக் கொண்டு ஒரு இஸ்லாமிய வாழ்வு ஒழுங்குக்குள் தன்னை தாழ்மைப்படுத்திக் கொள்கின்ற ஒரு ஆன்மீக ஒரு பக்குவம், ஒரு முதிர்ச்சி, ஒரு உயர்தரமான நிலை. இதுதான் தக்வா. நான் ஆரம்பத்தில் சொன்னது போல எங்களுடைய பாடசாலை சூழல், வீட்டு சூழல், ஒரு கிராமம், பள்ளி வாயில்களில் ஆன்மீக கோலங்கள் சோடிப்பது, பள்ளி வாயில்களை கழுவுவது, மாபிள் மாற்றுவது, தராவீஹ் தொழுகைக்காக ஏற்பாடு செய்வது, இவைகளெல்லாம் தக்வா அல்ல. இதனை நாங்கள் ரமலானை வரவேற்பதற்காக நாங்கள் செய்கின்ற சில புற ரீதியிலான மாற்றங்கள். இதையும் தாண்டி இந்த ரமலானுடைய மாதத்தில் நாங்கள் நோக்கின்ற இந்த நோன்பு எங்களிடத்திலே தக்வாவை எதிர்பார்க்க விளைகின்றது. அந்த தக்வாவினுடைய அடிப்படை அம்சம் எங்களுடைய வாழ்விலே அரசோச்சுகின்ற
எங்களுடைய வாழ்விலே கோலோச்சுகின்ற, எங்களுடைய வாழ்வை தத்துவப்படுத்துகின்ற அடிப்படை அம்சமாக அல்லாஹ்வுடைய கட்டளைகளும் அவன் தூதருடைய வாழ்க்கை முறையும் அந்த குர்ஆனின் சுன்னாவின் அடிப்படையில் அமைந்த எங்களுடைய சஹாபாக்களுடைய அந்த வாழ் ஒழுங்கும் அமைய வேண்டும் சகோதரர்களே. எனவே நாங்கள் பார்த்தோம், நோன்பினுடைய அடிப்படை தத்துவம் தக்வா. நோன்பினுடைய அடிப்படை தத்துவம் தக்வா. இந்த தக்வாவுக்கும் குர்ஆனுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? அல்லாஹ் அல் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான், ஷஹ்ரு ரமலான் அல்லது உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதன் லின்னாஸ். இந்த ரமலானுடைய மாதத்தில் தான் குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது. இந்த ரமலானுடைய மாதத்தில் தான் குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது. இந்த குர்ஆனுடைய பணி மனிதர்களுக்கு நேர்வழி காட்டுவது. ஹுதன் லின்னாஸ், இந்த மனிதர்களுக்கு நேர்வழி காட்டுவதுதான் குர்ஆனுடைய நோக்கம். வெறுமனே இந்த குர்ஆனை மௌத்தானாக்களுக்கு ஓதி, கட்டம்பாத்திகா ஓதி, மௌலூத் ஓதி, கந்தூரி கொடுத்து, இன்னொரு இந்த மார்க்கத்துக்கு முரணான செயல்கள் செய்வதனூடாக இந்த குர்ஆனை அணுகுகின்ற ஒரு முறை கிடையாது. இந்த குர்ஆன் எங்களுக்கு தக்வாவை தருகின்ற இந்த ரமலானுடைய மாதத்தில் நோக்கின்ற இந்த நோன்பு எங்களிடத்திலே இந்த ஹிதாயத்துக்கு வழிகாட்ட வேண்டும். ஹிதாயத்துக்கு வழிகாட்ட வேண்டும். அது மனிதர்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்கின்ற ஒரு அறிவு பொக்கிஷம், மிகப்பெரிய ஒரு கருவூலம், மிகப்பெரியதொரு ஒரு அறிவு, ஒரு பெட்டகமாக இருக்கின்ற இந்த குர்ஆன் மனிதர்களுக்கு நேர்வழியை காட்டும். அந்த மனிதர்கள் யார் என்றால் அல்லாஹ் அல் குர்ஆனிலே சூரத்துல் பக்ராவிலே சொல்கிறான், ஹுதனில் முத்தகீன். அந்த மனிதர்களிலே சில கண்டறியப்பட்ட, கடைஞ்செடுக்கப்பட்ட, சில தெரிவு செய்யப்பட்ட மனித புனிதர்கள் இருக்கிறார்கள், அந்த மாந்தர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் தான் தக்வாதாரிகள். எனவே நாங்கள் ரமலானிலே அல் குர்ஆன் இறக்கி அருளப்பட்ட மாதத்தில் நோன்பு நோக்கின்றோம். இந்த நோன்பின் அடிப்படை தத்துவம் தக்வாவை வரவழைப்பது. இந்த ரமலானுடைய மாதத்தில் தான் குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது. இந்த குர்ஆனுடைய அடிப்படை இலட்சியம் நோக்கம் தக்வாதாரிகளுக்கு நேர்வழி காட்டுவது. எனவே நாங்கள் ரமலானிலே பசித்திருந்து, தாகித்திருந்து, எங்களுடைய பாலியல் வேட்கைகள் எல்லாம் தவிர்த்து காலையிலிருந்து மாலை வரும் கிட்டத்தட்ட 14-16 மணித்தியாலங்கள் எங்களை நாங்கள் ஒரு தயார் நிலைக்குள்ளும், ஒரு தயார்படுத்தலுக்குள்ளும், ஒரு ஏற்பாட்டுக்குள்ளும் வரவழைத்துக் கொள்கிறோம். காரணம், இந்த குர்ஆனினுடைய இந்த குர்ஆனுடைய இந்த ஹிதாயத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த முத்தகீன்களை பற்றி அல்லாஹ் சூரத்துல் பக்ராவிலே பேசுகின்ற பொழுது சொல்கிறான், அவர்கள் யுமினூன பில் கைப், அவர்கள் மறைவான உலகத்தை நம்பிக்கை கொள்வார்கள். அவர்கள் மறைவான உலகத்தை நம்பிக்கை கொள்வார்கள். நாங்கள் வாழ்கின்ற எங்களுடைய புலன்களால், எங்களுடைய உடல் உறுப்புகளால், எங்களுடைய இந்த உணர்வுகளால் தொட்டு உணர்ந்து கொள்கின்ற இந்த உலகத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு உலகத்தை நம்பி வாழ்கின்ற சமூகம் இந்த முஸ்லிம் சமூகம். இந்த எங்களுடைய கண்களுக்கு நாங்கள் தென்படுகின்ற இந்த உலகத்தை நம்பி வாழ்கின்றவர்கள் அல்ல முஸ்லிம்கள். இந்த கண்களுக்கு புறப்படாத ஒரு உலகம் இருக்கிறது. அதுதான் மறுமை, அதுதான் மனுஷர், அதுதான் சுவர்க்கம், அதுதான் நரகம், அதுதான் இந்த இறைவன் இந்த உலகத்தையும் அந்த அந்த சராசரங்களையும் படைத்து பரிபாலித்து போஷித்துக் கொண்டிருக்கின்ற அந்த ரப்பை நம்பி வாழ்கின்ற சமூகம் இந்த முஸ்லிம் சமூகம். எனவேதான் அவர்கள் இந்த இம்மையை மட்டும் தொங்கிக் கொண்டிருக்க மாட்டார்கள், மறுமையை நம்பி வாழ்வார்கள். அவர்களை உருவாக்குவது தக்வாவினுடைய அடிப்படை இலக்கு. அடுத்தது யுகீமூன ஸலா, அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள். தொழுகையை நிலைநாட்டுவார்கள். வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், நாங்கள் அவர்களுக்கு வழங்கிய இந்த அருள்கள் இருந்து அவர்கள் செலவழிப்பார்கள். தக்வாதாரியினுடைய ஒரு பண்பு செலவழித்தல். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த செலவழிப்பு என்பது வறுமை ஒழிப்பின் மிக முக்கியமான ஒரு பகுதி. காரணம், நாங்கள் என்னதான் செலவழித்தாலும் எங்களுடைய தனிமனித வாழ்வு, குடும்ப வாழ்வு, சமூக வாழ்வு, தொழில்துறை, இன்னொரு எல்லா துறைகளிலும் செலவழித்தாலும் இந்த செலவீனத்தை பொறுத்த மட்டில் அது தக்வாதாரிகளிடமிருந்து மாத்திரம்தான் ஏற்றுக்கொள்ளப்படும். எனவேதான் ரமலானும் வறுமை ஒழிப்பும் என்கின்ற இந்த தலைப்பிலே நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த ரமலானுக்கும் தக்வாவுக்கும் என்ன சம்பந்தம் என்பதை பார்த்தோம். குர்ஆனுக்கும் ரமலானுக்கும் என்ன சம்பந்தம் என்பதை பார்த்தோம். இப்பொழுது இந்த வறுமை ஒழிப்புக்கும் ரமலானுக்கும் என்ன சம்பந்தம்? இந்த ரமலானை நோக்கின்ற இந்த நோன்பு எங்களை தக்வாதாரிகளாக மாற்றுகிறது. நாங்கள் தக்வாவை கண்டடைகின்ற பொழுது குர்ஆன் தக்வாதாரிக்கு வழிகாட்டுகிறது. எனவே இந்த தக்வாவை பெற்றுக்கொள்வதன் ஊடாகத்தான் நாங்கள் செலவழிக்கின்ற எங்களுடைய செலவீனங்களும்
அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்களுக்கு தெரியும், நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய 2 பிள்ளைகள், அவர்களுக்கு மத்தியிலே இடம்பெற்ற ஒரு தகராறின் விளைவாக ஒருவர் இன்னொருவரை கொலை செய்து விடுகிறார். இந்த சந்தர்ப்பத்திலே அவர்களிலே வரலாற்றை குர்ஆன் சூரத்துல் மாயிதாவிலே பேசிக்கொண்டு வருகின்ற பொழுது அல்லாஹு தஆலா அந்த சம்பவத்தை சொல்லிவிட்டு ஒரு இடத்திலே முடிக்கிறான். இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன். அவர்கள் ஒருவருடைய குர்பானை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டால் இன்னொருடைய குர்பானை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர் கொலை செய்து விடுகிறார். அப்பொழுது இந்த செய்தியை அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்து விட்டு சொல்கிறான், இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன். இந்த தர்மத்தை, இந்த செலவினத்தின் ஒரு வகையான இந்த தர்மத்தை அல்லாஹ் தக்வாதாரிகளிடத்திலிருந்து தான் ஏற்றுக்கொள்கிறான். எனவே இந்த ரமலானிலே நோக்கின்ற இந்த நோன்பு எங்களிடத்திலே தக்வாவை உருவாக்க முற்படுகிறது. இந்த தக்வாவை நாங்கள் ஏன் பெற்றுக்கொள்ள வேண்டும்? குர்ஆன் தக்வாதாரிகளுக்கு நேர்வழி காட்டும். எனவே இந்த தக்வாவை பெற்றுக்கொள்வதற்காக நாங்கள் வறுமை ஒழிப்பின் ஒரு பகுதியான இந்த அல் இன்ஃபாகு ஃபீ சபீலில்லாஹ் என்று அறியப்படுகின்ற அல்லாஹ்வின் பாதையிலே தர்மம் செய்தல், செலவழித்தல், அல்லாஹ்வின் பாதையிலே நாங்கள் பங்கெடுத்தல் என்கின்ற இந்த பகுதியை செய்கின்ற பொழுது அது தக்வாதாரிகளிடமிருந்து மாத்திரம் தான் ஏற்றுக்கொள்ளப்படும். எனவே ரமலானுக்கும் வறுமை ஒழிப்புக்கும் சம்பந்தம் இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்னொரு அல்லாஹு தஆலா சூரத் ஆல் இம்ரானில் பேசுகின்ற பொழுது சொல்கிறான், வசாரிஉ இலா மக்ஃபிரத்தி மின் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹா அஸ்ஸமாவாத் வல் அர்த் உஇத்தத் லில் முத்தகீன். உங்களுடைய இரட்சகனுடைய மன்னிப்பின்பால் நீங்கள் விரைந்து செல்லுங்கள், அது விசாலமானது. நாங்கள் எங்களுடைய பாடசாலையில் ஒரு ஆசிரியர் ஒரு மாணவனை தண்டித்து விட்டு, அல்லது ஒரு தந்தை தன் மகனை தண்டித்து விட்டு, அல்லது இன்னொரு மாலிம் தன்னுடைய குர்ஆன் மஸாவிலே வருகின்ற ஒரு மாணவரை தண்டித்து விட்டு அவர்களுக்கு கொடுக்கின்ற அந்த கண்டிப்பும், அவர்களுக்கு சொல்லுகின்ற அந்த உருக்கமான வார்த்தையும், அவர்களுக்கு சொல்லுகின்ற அந்த தாராள மனப்பான்மையும் அல்லாஹ்விடத்திலே கிடையாது. அல்லாஹ்வுடைய மன்னிப்பு விசாலமானது. அந்த விசாலமான மன்னிப்பை நோக்கி நீங்கள் விரையுங்கள். தொடர்ச்சியாக அல்லாஹ் சொல்கிறான், ஜன்னத்தின், அல்லாஹ்வுடைய அந்த சுவர்க்கத்தை நோக்கி விரையுங்கள். அது எப்படிப்பட்ட விசாலம்? வானங்கள் பூமியை விட விசாலமானது. வானங்கள் பூமியை விட விசாலமானது. அது யாருக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது? உஇத்தத் லில் முத்தகீன், தக்வாதாரிகளுக்கு தான் அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. எனவே நாங்கள் சுவர்க்கத்துக்குள் பிரவேசிக்க வேண்டுமாக இருந்தால், நாங்கள் சுவர்க்கத்தை அனந்தர சொத்தாக ஆக்கிக் கொள்ள வேண்டுமாக இருந்தால், நாங்கள் சுவர்க்கத்தின் ஏகபோக உரிமையாளர்களாக மாற வேண்டுமாக இருந்தால், நாங்கள் ரமலானிலே நோன்பு நோட்டுக் கொள்ள வேண்டும். அந்த நோன்பின் அடிப்படை தத்துவமான தக்வாவை வரவழைத்துக் கொள்ள வேண்டும். காரணம், அந்த தக்வா உடையவர்களுக்கு தான் சுவர்க்கம் இருக்கிறது. அந்த தக்வா உடையவர்களுக்கு தான் சுவர்க்கம் இருக்கிறது. தொடர்ச்சியாக அல்லாஹ் பேசுகிறான். அந்த தக்வாதாரிகளுடைய குணசீலங்களை பற்றி பேசுகின்ற பொழுது சொல்கிறான், யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வல் ضرா. அவர்கள் வருவாய் வருகின்ற சந்தர்ப்பத்திலும் அல்லது வருவாயிலே ஏதாவது ஒரு தளர்வு வருகின்ற சந்தர்ப்பத்திலும் அவர்கள் செலவு செய்வார்கள். எனவேதான் தக்வாதாரிகள் செலவழிப்பவர்களாக இருப்பார்கள். ரமலான் மாதத்திலே நோன்பு நோக்கின்ற இந்த தக்வாவை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற இலட்சிய வேட்கையோடு நோன்பை அனுஷ்டிக்கின்ற இந்த ரமலானியங்கள் நிச்சயமாக செலவினங்களில் ஈடுபடக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதனால் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக தர்மத்தில் ஈடுபடக்கூடியவர்களாக இருந்தார்கள். கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஜ்வத الناس بالخير وكان اجود ما يكون في شهر رمضان. குறிப்பாக இந்த தக்வாவை பெற்றுக்கொள்கின்ற இந்த ரமலானுடைய மாதத்திலே வீசுகின்ற காற்றை விட வேகமாக தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். காரணம், இந்த சுவர்க்கத்தை அடைய வேண்டும் என்றால் தக்வாவை பெற்றுக்கொள்ள வேண்டும். தக்வாவை பெற்றுக்கொண்டவனுடைய அடிப்படை ஒரு குணப்பண்பு இருக்கிறது. அவன் தர்மத்திலே ஊறி திளைத்தவனாக இருப்பான், தர்மத்திலே அதிக ஈடுபாடு உள்ளவனாக இருப்பான். சமுதாயத்தின் கல்வி தேவை, சமுதாயத்தின் பொருளாதார தேவை, சமூகத்தின் அரசியல் தேவை, ஒரு சமூகத்தின் ஆன்மீக தேவை, எல்லா துறைகளுக்கும் தன்னாலான பொருளாதார பங்களிப்பை அவன் வகை தொகையின்றி, தயவு தாட்சணியமின்றி, தங்கு தடையின்றி வாரி வழங்குபவனாக இருப்பான். அத்தகைய தக்வாதாரிகளை இந்த ரமலானுடைய மாதம் உருவாக்க விரும்புகிறது. இதன் விளைவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானிலே அதிகம் தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். நிறைய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். இந்த ரமலானோடு செலவீனங்களோடு சம்பந்தப்பட்ட செய்திகளை நான் நேரத்தின் பெருமதி கருதி நான் அதை கொஞ்சம் மிகவும் மேலோட்டமாக பேசிக்கொண்டு சொல்கிறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாங்கள் தர்மம் செய்வதாக இருந்தால் எங்களுக்கு நாங்கள் உழைக்கின்ற
நாங்கள் சேர்த்து வைத்திருக்கின்ற, நாங்கள் சொந்தம் கொண்டாடுகின்ற அந்த சொத்துக்களில் இருந்து, எங்களுக்கு இருக்கின்ற உடைமைகளில் இருந்து, எங்களுக்கு சொந்தமானவற்றில் இருந்து ஆகுமானவற்றையும் அழகியவற்றையும் தர்மம் செய்ய வேண்டும். எஞ்சியது, மிஞ்சியது, கொட்டி கிடப்பது, சிதறி போனது, தேவைக்கு அப்பாற்பட்டது, பழுதடைந்தது, பாழாய் போனதெல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மமாக ஏற்றுக்கொள்ளப்படாது. அல்லாஹ் தஆலா சூரத்து பக்ராவில் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ அன்ஃபிகு மின் தய்யிபாத்தி மா கஸப்தும், நீங்கள் சம்பாதித்த, நீங்கள் திரட்டிய, நீங்கள் சேர்த்து வைத்திருக்கின்ற உங்களுக்கு சொந்தமானவற்றிலே நீங்கள் ஆகமானவற்றையும் அழகியவற்றையும் நீங்கள் தர்மமாக கொடுங்கள் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே குறிப்பிடுகிறார். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு ஆடை அன்பளிப்பு செய்யப்படுகிறது. அது அழகான ஆடை. நபிகளார் அதை மிகவும் விருப்பமாக அணிந்து கொள்கிறார்கள். அதனை நபிகளார் மிகவும் விருப்பமாக அணிந்து கொள்கிறார்கள். அருகில் இருந்த ஒரு சஹாபியை ஆசையாக பார்த்து, இதனை எனக்கு தாருங்கள் ரசூலுல்லாஹ் என்று கேட்கிறார்கள். உடனடியாக கொடுத்து விடுகிறார்கள். சஹாபாக்களுக்கு ஒரு நெருடல். நபிகளார் ஆசையாக அணிந்த ஒரு ஆடையை இவர் கேட்டு விட்டாரே என்ற பொழுது அவர் ஏன் கேட்டார் என்பதற்கான காரணத்தை அவர் சொல்கிறார், நான் என்னுடைய கபனாக, என்னுடைய கபன் ஆடையாக இது இருக்க வேண்டும் என்கின்ற அந்த நபிகளாருடைய திருமேனியிலே பட்ட அந்த ஆடை அமைய வேண்டும் என்பதற்காக கேட்டேன், வேறு எந்த நோக்கத்துக்காகவும் நான் கேட்கவில்லை என்ற ஒரு செய்தியை அந்த நபித்தோழர் பதிவு செய்கிறார் என்றிருந்தால், அல்லாஹு தஆலாவுடைய தூதர் தனக்கு அப்போதுதான் கிடைத்த ஒரு தர்ம பொருள், ஒரு அன்பளிப்பு, ஒரு வெகுமதி, ஒரு சன்மானம், அதை தன்னுடைய தோழருக்கு மனமோந்து கொடுக்கிறார்கள். எந்த மனக்கோணலும், எந்த விரக்தியும், எந்த விதமான சலசலப்பு நபிகள் இடத்திலே வரவில்லை. அதை மனமோந்து கொடுத்தார்கள். எனவேதான் அல்லாஹ் அல் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான், நீங்கள் செய்கின்ற தர்மங்கள் தய்யிபாத்தாக இருக்க வேண்டும். சிலர் தர்மம் செய்வார்கள், பாவங்களை செய்துவிட்டு ஹராமான வழிகளிலே சம்பாதித்தவற்றில் இருந்து தர்மம் செய்வார்கள், அது ஏற்றுக்கொள்ளப்படாது. சிலர் தர்மம் செய்வார்கள், பாவங்களை செய்துவிட்டு அந்த பாவங்களுக்கு பரிகாரமாக கொஞ்சம் பணத்தை ஒதுக்கி விடுவார்கள். அதற்குரிய பாவமாக, பரிமோட்சமாக, பிராயச்சித்தமாக, பரிகாரமாக அமைந்துவிடும். இந்த தர்மங்களை எல்லாம் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. நபிகளாருடைய அந்த பாசறையிலே வளர்ந்த சஹாபாக்கள் சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வறுமை ஒழிப்பின் ஒரு பகுதியான இந்த தர்மத்தை எங்களுக்கு சொன்னால், எங்களிடத்திலே கொடுப்பதற்கு ஒன்றும் இல்லை என்று இருக்கின்ற ஒரு கழிவிறக்க நிலை எங்களுக்கு வந்தால் நாங்கள் என்ன செய்வோம் என்று தெரியுமா? அந்த நேரத்திலே எங்களிடத்திலே ஏதாவது ஒன்று இல்லை என்று நாங்கள் நபிகளிடத்திலே நாங்கள் முறையிடுகின்ற பொழுது அவர்கள் சொல்வார்கள், இஅமல், நீங்கள் உழையுங்கள், நீங்கள் சந்தைக்கு போய் ஏதாவது ஒரு வர்த்தக வாணிப நடவடிக்கையில் ஈடுபடுங்கள், அந்த உழைத்த அந்த சம்பாத்தியத்தை அல்லாஹ்வுக்காக நீங்கள் தர்மம் செய்யுங்கள். சஹாபாக்கள் இந்த தர்மத்தின் முக்கியத்துவம் பற்றி பேசப்படுகின்ற பொழுது, தங்களிடத்தில் எதுவும் இல்லை என்று வருகின்ற பொழுது அவர்கள் சண்டைக்கு சென்று தொழில் செய்து அந்த தொழிலில் வருகின்ற வருவாயை அல்லாஹ்வுடைய பாதையிலே அவர்கள் தர்மமாக செய்துவிட்டு அவர்கள் செல்வார்கள் என்று நாங்கள் வரலாற்றிலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது சகோதரர்களே. இஸ்லாத்திலே தர்மத்தை பொறுத்த மட்டில் அது செலவு கணக்கில் அல்ல, அது வருவாயில் தான் வைக்கப்படும். ஏனைய பொருளாதார கொள்கைகளை எடுத்து பார்க்கின்ற பொழுது இன்று இருக்கின்ற முதலாளித்துவ இந்த மார்க்சிச பொருளாதார கொள்கைகளில் எங்களுடைய செலவை அவர்கள், எங்களுடைய செலவீனத்தை அவர்கள் எங்களுக்கு செலவு கணக்கில் தான் வைப்பார்கள். ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் நாங்கள் செய்கின்ற இந்த செலவை வரவு கணக்கில் வைக்கும். இதுதான் இஸ்லாத்தினுடைய இந்த வறுமை ஒழிப்பின் ஒரு பகுதியான இந்த அல்-இன்ஃபாகு ஃபீ ஸபீல் எனப்படுகின்ற அல்லாஹ்வின் பாதையிலே தர்மம் செய்கின்ற இந்த அழகிய பண்பாட்டின் ஒரு அழகான ஒரு நடவடிக்கையாக இருக்கிறது. அது செலவு கணக்கிலே வைக்காது, அது வருவாயிலே வைக்கும். அது இன்வெஸ்ட்மெண்ட், அது மிகப்பெரிய ஒரு முதலீடு. எங்களுடைய பக்கத்தில் இருக்கின்ற, எங்களுடைய கையில் இருக்கின்ற, நாங்கள் சேமித்து வைத்திருக்கின்ற ஒன்றை அல்லாஹ்வுடைய பாதையிலே நாங்கள் செலவழிப்பதாக இருந்தால் ஒரு பொழுதும் நீங்கள் செலவு கணக்கில் வைத்து விடாதீர்கள், அது வருவாய் கணக்கில் எழுதப்பட வேண்டும். அல்லாஹ் அல் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான், மதலுல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹ் கமதலி ஹப்பத்தின் அம்பதத் சப்அ ஸனாபில ஃபீ குல்லி சும்புலா மியா ஹப்பா வல்லாஹு யுலாயிஃபு லிமன் யஷா வல்லாஹு வாசிஉன் அலீம். அல்லாஹ்வுடைய பாதையிலே தங்களுடைய பொருளாதாரத்தை செலவு செய்பவர்களுடைய உதாரணம் ஒரு விதையை போன்று. அந்த விதை 7 கதிர்களை முளைக்க செய்கிறது. ஒவ்வொரு கதிரும் 100 விதைகள் இருக்கிறது. எனவே அல்லாஹ் நாங்கள் செய்கின்ற ஒரு தர்மத்தை 700 மடங்காக அல்லாஹு தஆலா அதிகரித்து தருகிறான் சகோதரர்களே. எனவே இஸ்லாம் நாங்கள் செய்கின்ற அல்லாஹ்வுடைய பாதையிலே செய்கின்ற இந்த செலவினத்தை இந்த இஸ்லாம் செலவு கணக்கில் வைக்காது, அது வருவாய் கணக்கில் தான் வைக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆயிஷா நாயகி ஒரு முறை ஒரு ஆட்டை அறுத்து எல்லாவற்றையும் பங்கிட்டு விட்டு
ஒரு ஒரு தோல் புய மாத்திரம், ஒரு பகுதி மாத்திரம் எஞ்சி இருக்கிறது. நபிகளார் வந்து கேட்கிறார்கள், என்ன எஞ்சி இருக்கிறது? அவர்கள் சொல்கிறார்கள், மா பக்கிய மின்ஹா இல்ல கத்திபா, அதனுடைய தோல் பகுதி மாத்திரம் தான் மிஞ்சி இருக்கிறது, மற்ற எல்லாம் செலவழிக்கப்பட்டு தர்மம் செய்யப்பட்டு அன்பளிப்பு செய்யப்பட்டு விட்டது என்று சொன்ன பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய அந்த வார்த்தையை, அவர்களுடைய அந்த அணுகுமுறையை, அவருடைய அந்த பதிலை திருத்தி கொடுக்கிறார்கள். சொல்கிறார்கள், பாக்கிய குல்லுஹா கைரு கத்திஃபிஹா, இந்த தோல் புயத்தை தவிர மற்ற எல்லாம் எஞ்சி இருக்கிறது என்று சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆடில் ஒரு ஆட்டை அறுத்தி அந்த